ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் டிஎன்பிசி குரூப் இருக்குது எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக், என்ன டாப்பிக்லாம் படித்தா 200க்கும் மேற்பட்ட பேருக்கு ஈஸியாக வாங்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த வீடியோ நான் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக தான் பேசுவேன். உங்களுக்கு ஸ்லோவாக வேணும் அப்படின்னா யூடியூப்பில் போயிட்டு அந்த ஸ்லோ ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ஃபுல் சிலபஸையும் ஒரே வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும். ஸோ இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் சூட்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி வந்து ஃபஸ்ட்டு நான் இப்போ தான் குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறேன் அவங்க பார்க்கலாம். இல்லை நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இம்பார்ட்டன்ட் டாபிக் நான் எதில் வந்து ரொம்ப இப்போ நான் ஹோல் சிலபஸுமே படிச்சுட்டேன். ஆனால் எந்த டாப்பிக்கில் நான் நிறைய ஹை ப்ரியாரிட்டி கொடுக்கணும், ஸோ 200க்கு மேற்பட்ட பேருக்கு எப்படி ஈஸியாக வாங்குறது அப்படிங்கிற ஆசைப்படுறவங்க இந்த வீடியோ பாருங்க ஃபுல்லாக. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4 மொத்தம் 200 கொஸ்டின் இருக்கும். 300 மார்க்குக்கு ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்கு. தமிழில் வந்து 100 கொஸ்டின் கேட்பாங்க. பொது அறிவில் வந்து 75 கொஸ்டின், மேக்ஸில் வந்து 25 கொஸ்டின், மொத்தம் பார்த்தீங்கன்னா 200. ஸோ இதில் முக்கியமான டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ். ஏன்னா தமிழில் வந்து பாஸ் மார்க் அப்படிங்கிற மாதிரி ஒரு மார்க் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. தமிழ் தான் ஃபஸ்ட்டு வந்து திருத்த ஆரம்பிப்பாங்க அந்த OMR ஷீட்டில். திருத்தறப்ப தமிழில் நீங்கள் அந்த பாஸ் மார்க்கோட அதிக மார்க் எடுத்தால் மட்டும்தான் பொது அறிவு அண்டு மேக்ஸ் திருத்துவாங்க. நீங்கள் தமிழே ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பொது அறிவு அண்டு மேக்ஸ் திருத்த கூட மாட்டாங்க. டோட்டலி வேஸ்ட்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் அப்படிங்கிறப்ப இலக்கணம் தான் பேசிக்காக. ஸோ பேசிக் இலக்கணம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துலாம் வாங்க. இலக்கணத்துக்கு ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் கொடுங்க. ஏன்னா இலக்கணத்துலேருந்து 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இலக்கணம் எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வினைமுற்று, வினையச்சம், வினையால் அணையும் பெயர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1ஆம் வேற்றுமை தொகை, 2ஆம் வேற்றுமை தொகை, தொடர் வகைகள், தன்வினை சொற்கள், பிறவினை சொற்கள், அந்த மாதிரி பேசிக் இலக்கணம் எல்லாமே படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுகள் இதெல்லாமே ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரு வார்த்தையை பிரிக்கிறதுக்கும் சேர்க்கறதுக்கும் பார்த்தீங்கன்னா இலக்கணத்தில் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ இலக்கணத்தை பொறுத்து தான் எப்படி பிரித்து எழுதுறது, எப்படி சேர்த்து எழுதுறது, இது எல்லாமே வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த டாபிக் முடிச்சிட்டிங்கன்னா பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக ஈஸியாக அமைஞ்சிடும். ஸோ இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேறுபாடு கொடுத்துருக்காங்க இல்லையா, நகர நகர வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடு, இதுலேருந்து குறைஞ்சது குரில் நேரில் வேறுபாடுலேருந்து குறைஞ்சது ஒரு 5-6 கொஸ்டின்ஸ் ஆச்சு இதுலேருந்து மினிமம் கேட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திப்பிழை கண்டுபிடிக்கிறதுமே பார்த்தீங்க அப்படின்னா இலக்கணம் தெரிஞ்சாதான் சந்திப்பிழை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இலக்கணம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த இலக்கணத்தில் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதை தாண்டி ஈஸியான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இனவெழுத்துகள், சுற்றெழுத்து, வினா எழுத்து, ஒருமைப்பன்மை, இது நாலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன டாபிக். ஒரு டாப்பிக்கே 15 நிமிஷம் எடுத்தாலே ஃபுல்லாகவே படிச்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான டாபிக் படிச்சிருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து சொல்லதிகாரத்துக்கு கொடுக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி, மொத்தம் 40க்கும் மேற்பட்டது ஸ்கூல் புக்கில் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட அது ஞாபகம் இருக்கிற மாதிரி படிச்சிருக்கேன்னா அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் படிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து ஓரெழுத்து ஒரு மொழி முடிச்சிட்டிங்கன்னா அகரை வரிசைப்படி எழுதுங்க. அது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஒரு 4 வார்த்தை கொடுத்துட்டு அது அகரை வரிசைப்படி எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேச்சு வழக்கு அண்டு மருவு சொற்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது ஒன்றுமே கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மன்னார்குடி அப்படின்னா அதை வந்து மருவ சொற்கள் என்னன்னா மண்ணை அப்படின்னு மாற்றணும். ஸோ சமூகம் அப்படிங்கிறத வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா மக்கள் குழுன்னு சொல்லுவாங்களா, இல்லை மக்கள் கூட்டம்னு சொல்லுவாங்கன்னா ஆன்சர் என்னன்னா மக்கள் குழு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஸோ ஒரு இடத்துல கோடிட்ட ஸோ சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி கொடுத்துட்டு அந்த இடத்துல பயில்தல் வருமா, எழுதுதல் வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ பள்ளிக்கு சென்று கல்வி டேஷ் சிறப்பு அப்படின்னா பயில்தல் தான் சிறப்பு அப்படிங்கிறது எழுதணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான டாபிக் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க, ஒரு இடத்துல எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி சுத்தமான தமிழ் சொல் வெற்றிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சுத்தமான தமிழ் பார்த்தீங்கன்னா வெற்றிலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று மழை பெஞ்சது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் தமிழில் சொல்கிறப்ப நேற்று மழை பெய்தது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். இது ரொம்ப ஒரு ஈஸியான டாபிக். பட் வந்து நிறைய சொற்களுக்கு இப்போ வெற்றிலை பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே பேச்சுலையும் சரி நம்ம மோஸ்ட்லி வெற்றிலையும் தான் சொல்லிட்டு இருப்போம். பட் வெற்றிலை அப்படிங்கிறது தான் கரெக்டானது. ஸோ இந்த டாபிக் கவர் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஈஸியான டாபிக், எழுதும் திறன். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினைலாம் இலக்கணத்திலே படிச்சிருவோம். ஸோ இலக்கணத்தோட சேர்ந்த மாதிரி வந்துடும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மரபு தமிழ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ திணை மரபு, பால் மரபு அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. இதில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா அவன் வந்தது அப்படின்னு கொடுத்துட்டு இது கரெக்டா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன கரெக்டானதுன்னா அவன் வந்தான். ஏன்னா வந்ததுங்கிறத எப்போ சொல்லுவோம், ஆடு மாடெல்லாம் வந்தால் வந்தது சொல்லுவோம். மனுஷனுக்கு வந்தான், போனான், சென்றான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அவன் வந்தான் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எப்படி வரும்னா ஸோ அவன் வந்தது, அவன் வந்தான், அந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன்
அவன் வந்தாள் அப்படிங்கிற மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு எது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அவன்கிறது பார்த்தீங்கன்னா ஜென்ஸு, ஸோ வந்தான் அப்படிங்கிறது தான் கரெக்ட் அப்படிங்கிறத நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தொகை மரபு இந்த மாதிரி நிறைய மரபு இருக்குது. மக்கள் கூட்டம், ஆட்டு மந்தை இந்த மாதிரி நிறையா இருக்குது. இது எல்லாமே படிக்கணும். இதை முடிச்சிட்டிங்கன்னா டேரெக்டாக கீழே வந்துடுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலக்கியம் தமிழ் அறிஞர்லேருந்து 15 கொஸ்டின் கேட்பாங்க. இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா திருக்குறள் இங்கேயும் கேட்பாங்க. பொது அறிவுன்னு ஒரு டாபிக் பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதுலேருந்துமே கேட்பாங்க. திருக்குறள் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 20 அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அதிகாரத்தோட நேமோட கொடுத்துட்டாங்க. இந்த 20 அதிகாரம் படித்தாலே போதும், அதுல என்ன கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது முடிச்ச அப்புறம் 20 அதிகாரத்தை முடிச்சதுக்கப்புறம் அறிஞர்கள்ல இம்பார்ட்டன்ட் அறிஞர் யாருன்னா ஜி.யு. போப், வீரமாமுனிவர், பாரதிதாசன், பாரதியார். ஸோ இவங்களை பற்றி கொஸ்டின் வராமல் இருக்காது, கண்டிப்பாக வரும். ஸோ அவங்கள படித்து முடிச்சுட்டு மீதி என்னென்ன அறிஞர்கள் இங்கே கொடுத்துருக்காங்களோ அறிஞர்கள் நேம் அவங்க எல்லாத்தையும் நீங்கள் நெக்ஸ்ட் படிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புக்ஸ் கொடுத்துருக்காங்க. நாலடியார், பழமொழி 400, முதுமொழி காஞ்சி. இதுலேருந்து கண்டிப்பாக குறைஞ்சது ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் வச்சு கேட்டுருவாங்க. கண்டிப்பாக இதையுமே படிச்சிருங்க. ஸோ இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஈஸியான டாபிக்ஸ் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கலை சொற்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா 10 மார்க் கேட்பாங்க. ஸ்கூல் புக்கில் ஒவ்வொரு லெசனுக்கும் பின்னாடி இப்போ சர்ச் இன்ஜின்னா என்ன, சர்ச் இன்ஜின்னு கொடுத்துருவாங்க. இதுக்கு தமிழில் என்ன அப்படின்னு கேட்பாங்க. தேடுபொறி அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ரொம்ப கஷ்டமான டாபிக்மே தான். இது என்ன கொஸ்டின் கேட்பாங்கங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த இடத்துல உங்களோட லக்கை பொறுத்து நீங்கள் வந்து அதை வந்து படித்து உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் அந்த இடத்துல ஆன்சர் கரெக்டாக போவீங்க. பட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு அமையும். ஸோ கலை சொற்கள் முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சிமிலர் என்னன்னா மொழிபெயர்த்தல் இருக்கும். பென்ட்ரைவ் கொடுத்துருவாங்க, அதுக்கு தமிழ் என்ன, பிரிண்டருக்கு தமிழ் என்ன, இந்த மாதிரி கேட்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புரிதல். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான டாபிக் கூட. ஏன் அப்படின்னா இதுல இருந்து 15 கொஸ்டின் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ 15 கொஸ்டின்ல மோஸ்ட்லி எப்படி வரும்னா ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த பேராகிராஃபை படிச்சுட்டு அதுலேருந்து ஒரு 5 கொஸ்டினோ 10 கொஸ்டினோ கேட்பாங்க. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து அந்த பேராகிராஃப்லேயே இருக்கும், அதை ஜஸ்ட் எடுத்து எழுதினா போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழமொழி கொடுத்துட்டு அதோட பொருள் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ இதுதான் வந்து தமிழ். ஸோ தமிழ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து மேக்ஸில் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னென்னு சொல்லிடுறேன். எல்சிஎம், ஹெச்சிஎஃப், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க். இது 3லேருந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 2லேருந்து 3 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா பரப்பு அண்ட் கொள்ளளவுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை படிக்கலாம் மேக்ஸில். இது என்னன்னா ஒரு டென்ட் மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு அதோட லென்த் என்ன அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அதோட மொத்த ஏரியா எவ்வளோ, அதோட பரப்பளவு எவ்வளோ, கொள்ளளவு எவ்வளோ, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதோட ஆன்சர் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா மீதி டாபிக் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த பர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸு, ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், ப்ராபபிலிட்டி, ஏபிஜிபி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாபிக் 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க இல்லையா, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டைஸு. ஸோ ஒரு 3 டைஸை உருட்டுறோம், அதில் 3 டைஸ்லையுமே 1க்கு வரதான ப்ராபபிலிட்டி எவ்வளோ, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் சீரிஸ் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1, 3 டேஷ் கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7, 9ன்னு இருக்கும். அந்த கோடு போட்ட இடத்துல என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த நான் எழுதி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த டாபிக், அதுலேயே ஹை இம்பார்ட்டன்ட்னா எல்சிஎம், அந்த ஹெச்சிஎஃப், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப ஹை இம்பார்ட்டன்ட். இதை முடிச்சுட்டு மீதி எல்லா டாப்பிக்கும் படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொது அறிவு வந்துருவீங்க. பொது அறிவியல் டேரெக்டாக வந்து இந்திய பொருளாதாரம் டாப்பிக்லேருந்து 20 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டு திட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். திட்டக்குழு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி எப்போ வந்தது, ஜிஎஸ்டிக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, ஜிஎஸ்டி அதுக்கு அடுத்தது என்ன கொண்டு வந்திருக்காங்க, ஜிஎஸ்டி ரிலேட்டட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை, சென்சஸ். ஸோ சென்சஸ் பற்றி கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சென்சஸ் எப்போ எடுத்திருக்காங்கன்னா 2011 எடுத்திருக்காங்க, அதோட டீட்டெயில்ஸ். அதை முடிச்சிட்டிங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி பற்றி படிச்சுட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பேசிக் கொஸ்டின் தான். மத்திய அரசும் மாநில அரசும் எப்படி நிதி பிரிச்சுக்கிறாங்க அந்த மாதிரி டாபிக்லாம் படிச்சுக்கலாம். அது கீழே வந்தீங்கன்னா தமிழ்நாட்டின் வரலாறு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், ஏன்னா இதுலேருந்து 20 கொஸ்டின் வருது. இதில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா திருக்குறள். ஸோ திருக்குறள்னா இதுக்கு முன்னாடி வந்து அதிகாரத்துலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க தமிழில். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திருக்குறளை பற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லியிருப்பாங்க. பாரதியார், பாரதிதாசன், ஜி.யு. வீரமாமுனிவர், அந்த மாதிரி யார் யார் என்னென்னு சொல்லியிருக்காங்க, திருக்குறளோட பெருமைகள் என்ன, திருக்குறளில் மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்குது, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இந்த இடத்துல கேட்பாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டோட பங்கு என்ன, ஃபர்ஸ்ட் விடுதலை போராட்டம் தொடக்க காலத்தில் எப்படி கிளர்ச்சி ஏற்பட்டது, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கில் வரும். அதுலேருந்து ஒரு 20 கொஸ்டின் வரும். இது ரெண்டுமே முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இந்திய ஆட்சியல் போயிடலாம். இதுலேருந்து 15 கொஸ்டின். இது வந்து முழுக்க இந்த டாபிக் வந்து அரசியல் பத்தினது. ஸோ மத்திய மாநில அரசு எப்படி செயல்படுது, யூனியன் பிரதேசம் எப்படி செயல்படுது, எப்படி வந்து பங்கு பிரிச்சுக்கிறாங்க, அவங்களோட அதிகாரங்கள் என்னென்ன. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து
இதுக்கு முன்னாடி வந்து யார் யாரெல்லாம் ஆட்சியில் இருந்தாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு போன வாட்டி என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒரு 5 பேரோட கொடுத்துட்டு இதை வரிசைப்படுத்துக அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ யார் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ கரண்ட்ல இருக்கிறவங்க வரைக்கும் ஆர்டர் பண்ணி எழுதணும். ஃபர்ஸ்ட் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா போன வாட்டி கொடுத்தது நெடுஞ்செழியன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா இருந்தப்ப வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தது. கடைசி ஃபினான்ஸ் மினிஸ்டர் போன இப்போ கரண்ட்ல இருக்க டிஎம்கே ஆட்சியில் போன மினிஸ்டர் இப்போ வேற ஆள் மாத்திட்டாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களோட நேம் கொடுத்துட்டு அது வரைக்கும் ஆர்டர் படி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் டாபிக் எல்லாமே வரும். இந்த டாபிக் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்க பேரண்ட்ஸோட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுங்க. ஸோ எமர்ஜென்சி எப்போ கொண்டு வந்தாங்க, யார் கொண்டு வந்தாங்க, இந்திரா காந்தினா யார், ஸோ இவங்களை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தேர்தல் எப்படி நடக்கும், பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம்னா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. இந்த டாபிக் முடிச்சிட்டிங்கன்னா 10 கொஸ்டின் வந்து இந்திய வரலாறுலேருந்து. இது ரொம்ப ரொம்ப வாஸ்ட் டாபிக், அப்படின்னா பெரிய டாபிக். ஸோ சிந்து சமவெளி, இதில் பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், திலி சுல்தார்கள் இவங்க எப்போ வந்தாங்க, அவங்களோட கல்வெட்டு என்ன, அவங்களோட கொகைகள் என்ன, இந்த மாதிரி நிறையா இது கேட்பாங்க. இதை முடிச்சுட்டு இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சில இம்பார்ட்டன்ட் தலைவர்கள் நேம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதில் முக்கியமான தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி, அம்பேத்கர், பெரியார், ஜவஹர்லால் நேரு. ஸோ இந்த நேரு இவங்க 4 பேர்லேருந்து கண்டிப்பாக கேட்டுருவாங்க. அவங்கள தான் படிச்சுட்டு மீதெல்லாம் படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட விடுதலை போராட்டங்கள் அதை பற்றி கேட்டிருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கலாம். இந்த டாபிக் முடிச்சிட்டிங்கன்னா கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா பொது அறிவியல்னா சயின்ஸு, புவியியல்னா ஜியாகிரஃபி, இது 2லேருந்து 5 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதிலே பொது அறிவியலில் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா அமிலங்கள், இதுலேருந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு கொஸ்டின் கேட்க சான்சஸ் இருக்குது. இதுக்கு நீங்கள் கடைசி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்னது பார்த்தீங்கன்னா சிலபஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணணும் தான். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் எதுக்கு கொடுக்குறீங்கன்னா இந்த டாபிக் எல்லாமே கிளியராக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்க டயத்தில் மீதி டாபிக் எல்லாமே படிக்கலாம் அப்படிங்கிறத என்னோட ஐடியா. அதே மாதிரி நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா ஸ்கூல் டயத்துலேருந்தே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணி வச்சிருவேன். அடிக்கடி ரிவைஸ் பண்ணுவேன். மீதி டாபிக் ஓரளவுக்கு பார்த்துட்டு போவேன். ஸோ நீங்கள் வந்து அதே ப்ரொசீஜரே இது பண்ணுங்கள். உங்களால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியலனாலும் இப்போ இருக்கிற டயத்தில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டாபிக் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்தது போடலாம். ஸோ இந்த மாதிரி குரூப் 4 ரிலேட்டடாக வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.